வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 13, 2024 13/2/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 12:36 வரை, அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். வளர்பிறை சதுர்த்தி திதி மதியம் 2:43 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. அமிர்த சித்த யோகம். சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சதுர்த்தி விரதம், குந்த சதுர்த்தி, விஷ்ணுபதி, கலியுகாந்தம். இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் சனி, சூரியன், மீனத்தில் ராகு, சந்திரன். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன், ராசிநாதன் தசமஸ்தானத்திலேருந்து ராசியை பார்க்குறாரு. உடம்புல ஒரு விதமான இறுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதபதப்பும் படைபடைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய வேலைகளில் சற்று நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஆக்ரோஷமாக செயல்படுவீங்க. பார்க்குறவங்களுக்கு என்னமோ நீங்கள் வெறித்தனமாக வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுனால செலவுகள் அதிகரிக்கும், விரயங்கள் ஆகும். பொருள் விரயம், நேர விரயம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகாது. ஆனால் எல்லா விஷயம் பண்ணின மாதிரி இருக்கும், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடல் உஷ்ணம் அதிகரித்தல், வயிற்று உபாதைகள் ஏற்படுதல் போன்ற விஷயங்களால் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். இதில் 10ஆவதுக்கு 5ஆம் இடத்து அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்காரு. ஒன்றா அப்பா கூடயோ அம்மா கூடயோ சண்டை வரும், இல்லாட்டி குழந்தைங்க கூட சண்டை வரும். கூட இருக்கிற உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் என்ன பேசினாலுமே, இன்றைக்கி இல்லை இன்னையிலேருந்து இன்னும் ஒரு மாதத்துக்கு மார்ச் 13ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருக்கிறது நல்லது. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக வாக்குவாதங்கள் ஏற்படும். குறிப்பாக ஹையர் அஃபீஷியல்ஸ் கூட டைரக்ட் மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள், மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு மேனேஜர் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்னு சொல்லுவார், இன்னொரு மேனேஜர் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இதனால் நீங்கள் 2 பேர்த்துக்கிட்டையும் சமமாக நடக்கணுமே தவிர கொடுக்கணும்னு சொன்னவர்கிட்ட அன்பாகவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர்கிட்டையும் சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை அவர் பரப்பலை. உங்களுடைய திறமைக்கு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காரு. அதனால் ப்ரூவ் யுவர் செல்ஃப், அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகளுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. ஏன்னா இன்றைக்கி பிடிவாத குணத்தோடு செயல்படுவீங்க. கொஞ்சம் கோபத்தோடு செயல்படுறதுனால தேவையில்லாத குடும்ப நிம்மதி கெடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் எனக்கு வேலையே இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ உங்களுடைய திறமைக்குண்டான வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க. நீங்கள் அங்கே போயிட்டு இன்டர்வியூ பண்ணுறவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு எதையாவது பண்ண போக அது அவருக்கு மேலும் எரிச்சலை ஊட்டக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி பிளெயினாக இருந்துட்டு போங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்களோ யூ ஹாவ் டு பி யுவர் செல்ஃப். யூ ஷுட் நாட் ஆக்ட் இன் அடுத்தவங்க முன்னாடி நடிக்கக்கூடாது. அவ்வளோதான் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடல் சோர்வு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகளுடன் மோதல் போக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் அப்பாவோடையோ அம்மாவோடையோ சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன வேறுபாடு காரணமாக வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக உங்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்களே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் வீடு மனை மாற்றம், நீங்கள் வீடு மாற்றணும் இல்லை வீட்டை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. என்று உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ரிஷப ராசி. தசமஸ்தானத்தில் சனி சூரியன் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் அலைச்சல் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு நிரந்தரத்தன்மை இருக்காது. இன்னேத்துக்கு வேலை முடித்தா போதுன்ட்டு அவசர கதியில் செயல்படுவீங்க. இது உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்று உங்களை அதை ஃபுல்லாக கான்கிரீட்டாக முடிக்க சொல்லுவார். அது உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், சிலருக்கு இப்போதைக்கு உங்களை ஒரு டெம்பரவரியாக இல்லை ஒரு பெஞ்சில் உட்காந்து வைக்கிறது, டெம்பரவரியாக உங்களுக்கு வேலை இல்லாமல் நிற்க வைக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்கிறதுனால உங்களுடைய ப்ரமோஷனுக்கோ உங்களுடைய இடமாற்றத்திற்கோ உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பதவி உயர்விலோ கை வைத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். இன்று ஆரோக்கியத்தில் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது ஆண்களோ பெண்களோ, உங்கள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, வேலைக்கு ஒழுங்காக சாப்பிடாதனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சஞ்சலம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியாது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு குழந்தைகளுடனோ அல்லது உடன் பணியாற்றுபவர்களுடனோ கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தரப்பு நியாயத்தை கேட்கவே மாட்டீங்க. அவங்கள அதிகாரம் பண்ணி அவங்கள உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படணும்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு கொடூரமாக இல்லாமல் நிதானமாக பேசுங்க. அவர்களின் தரப்பு நியாயத்தையும் கேட்டு செயல்படுவது உங்களுக்கு மரியாதை உயர்த்துவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சக பணியாளர்களின் எதிர்மறை போக்கு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் உங்களுடைய கௌரவம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வளர்ச்சியும் இருக்குது. அதை யோசித்து செயல்படுவது நல்லது. இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த ரிஷபராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் மிளிரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். எக்ஸாமில் ஒரு தெளிவு கிடைக்கும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம், நம்மளால் இந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் தெளிவான பாதையில் பயணிப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இல்லை வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கை துணையின் செலவுகளும் சங்கடத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. அவர் எங்கேயாவது வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாரு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ட்ராவல் பண்ணும்போதோ கவனமாக இருக்க சொல்லுங்கள். அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்காது, வேற ஒரு இடத்துக்கு தான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அது உங்களுக்கு இஷ்டம் இல்லாத இடமா இருக்கும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவரை பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மற்றும் வாழ்க்கை துணை செலவுகளை ஏற்படுத்துவார்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அல்லது சக பணியாளர்களுக்காகவாவது கடன் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் கடன் வாங்காதீங்கன்னு சொன்னால் வாங்காமல் இருக்க முடியாது, வாங்கித்தான் ஆகணும். அவங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணித்தான் ஆகணும். வாழ்க்கை துணையின் பிஸ்னஸ் தேவைக்காகவோ அல்லது அவருடைய ஆரோக்கியத்திற்காகவோ
செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அர்ஜென்ட் தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை காரணமாக நீங்கள் அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடணும், இல்லை உங்கள் பேரில் லோன் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உடன் பணியாற்றுபவர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா கடன் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும்ல, அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. மிதுன ராசி. ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம், தாயாருடனான மனஸ்தாபத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல், தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல், உங்களுடைய வீடு மனை பற்றிய கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரீலாக இருந்ததுன்னா ரீலாக வர்றதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் கிடைக்கக்கூடிய விஷயங்களில் தாமதத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இப்பொழுது எல்லாத்துலேயுமே தாமதத்தை விலக்கி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கார். என்ன தந்தை மகன் உறவில் மட்டும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்குது. உங்கள் பையன் கூடயோ இல்லை உங்கள் அப்பா கூடயோ தேவையில்லாமல் வாக்குவாதம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்கள் எதிரிகளை கூட மரியாதையாக நடத்துறது, உங்கள் எதிரிகளோட அன்பு பாராட்டுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு அசோசியேஷனில் மெம்பராக இருக்கீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு பதவி உயர்வு அதாவது கௌரவம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த குழந்தைகளுடைய பேச்சு தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் பிடிவாத குணத்துடன் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். 3 விதமான வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மூலமாகவும் வருமானம் வரத்துக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால எந்த எதிரிகிட்டேருந்து பணம் வருதுங்கிறத கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, தவறான நபரிடமிருந்து பணம் வந்தால் அது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். அதற்கு உண்டான செயல்பாடுகளின் மூலமாக உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் ஒரு சிறு வாக்குவாதம் ஏற்பட்டாலும் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இந்த வாக்குவாதம் சாதகமாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனிக்கும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களை பாராட்டி உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ரெக்வெஸ்ட் எல்லாம் சாதகமாக அக்செப்ட் பண்ணப்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண வருமானம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வழக்கு ஏதாவது இருக்குது, அதுவும் குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் சம்பந்தப்பட்ட வழக்கில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் கடன் சார்ந்த பிரச்சனைகளில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அந்த குழப்பம் நிவர்த்தியாகி உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் சாதகமாக இருக்கிறதுனால இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சொந்த வீடு வாங்கிறதுக்காக கடன் வாங்குவீங்க. அந்த கடன் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள், வளர்ச்சி ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு. பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு தடைபட்ட பாக்கியங்கள் நடப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க.
வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்காரு. குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக பேசுவாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய பேச்சுக்களுக்கு நீங்க எதிர்வாதம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுவதும் சண்டை தான் நடக்குமே தவிர உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயத்துல தடை ஏற்படுத்துறதே இன்னைக்கு தந்தையுடைய வேலையா இருக்கும். என்ன பேசினாலும் சரி உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டிருந்தீங்கன்னா அதற்கு தண்டனை அடைற மாதிரி சூழ்நிலை வருது. அதே சமயம் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் கொடுக்க மாட்டாங்க. அவங்க முட்டுக்கட்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. தொழில் ரீதியாக சில முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கும் ஸ்டெப்ஸ் அலைச்சலை ஏற்படுத்தும். அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. வருமானம் வருதுனால குடும்பத்தில் தேவையில்லாத மன வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்கள் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கோ அல்லது உங்களுக்கும் உங்கள் மகளுக்குள் மன வேறுபாடு காரணமாக இன்று அதிகமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அவங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் அவர்களுக்கு இஷ்டமில்லாத காரணத்தினால தடுமாற்றம் ஏற்படும். அதனால அவங்களுக்கு வாக்குவாதம் வரும். இதில் 10ஆவதுக்கு வாழ்க்கை துணையும் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்படுகின்ற சூழ்நிலை. தேவையில்லாத கருத்து வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களுடனும் இன்று மன வேறுபாடு காரணமாக சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, பணம் எந்த இடத்துல இன்வால்வ் ஆனாலும் சரி, கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அது சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. தொழில் ரீதியாக முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்காக பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயமும் சரி நீங்கள் நல்லது நினச்சி பண்ணுவீங்க, ஆனால் இன்றைக்கி அது எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் குடும்ப சூழ்நிலையில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்படும். நீங்கள் கொடுக்குற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாங்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் உங்களை இரிட்டேட் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானம் தவறும் சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வழக்கு சார்ந்த செலவுகள் ஏற்படும். நீங்கள் வக்கீல்கிட்ட கூட இன்றைக்கி வாக்குவாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனி சூரியனின் பார்வை, எதிரிகளின் பார்வை இருக்குது. ஒன்றா சனி பேச்சை கேட்கணும், இல்லை சூரியன் பேச்சை கேட்கணும். நீங்கள் ரெண்டும் கேட்காம நீங்களாக ஒரு யோசனை செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்ககிட்ட எல்லாம் பிரிவை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்துருக்கு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி மார்ச் 15ஆம் தேதி நடக்க போகிறது. இன்னும் ஒரு மாதம் கழித்து அது உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போ நடக்கக்கூடிய பிரிவினைக்கு இப்போ அஸ்திவாரம் போடுறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு காரியங்களில் தடை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கம் பக்கத்தினர், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்க கூட வாக்குவாதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்கள் வீட்டு மேலே அடமான லோன் வாங்கியிருந்தாலோ, இல்லை வீட்டு அடமான வச்சு பணம் வாங்கியிருந்தாலோ அது உங்களுக்கு வழக்குகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி பணம் ஏதாவது இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் உங்களை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக அவர்கள் எதிர்வாதம் செய்து உங்களுடைய நல்ல திட்டங்களை தவிடுபடியாக்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அதில் வெற்றியும் அடைவார்கள். இன்றைக்கி அதனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவே திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்கள், குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகள், ஹையர் அஃபீஷியல்ஸ், இல்லை நீங்கள் வண்டியில் போகும்பொழுதோ அரசாங்க அதிகாரிகளிடம் சற்று கவனத்துடன் இருக்கணும். உங்களுடைய நிறுவனம் சார்ந்த ஜிஎஸ்டி இல்லை இன்கம் டேக்ஸ் சம்பந்தமாக ஏதாவது தவறுகள் இருந்ததுன்னா அது சம்பந்தமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம், பணக்குழப்பம், தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று உபாதைகள், நெஞ்சு எரிச்சல், வார்த்தைகளில் தடுமாற்றம், செயல்பாடுகளில் மந்தத்தன்மை போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக நீங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உங்களுடைய மறைவு ஸ்தானங்களை பாதுகாப்பது அவசியம். மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா அதற்கு உண்டான மருத்துவ உதவியை நாடுவது அவசியமான ஒன்று. குறிப்பாக நீங்கள் எங்கேயாவது லோன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்பந்தமான வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக தேவையில்லாத அபவாத குற்றச்சாட்டுகளில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனையோ இல்லை எதிரிகளின் பிரச்சனையோ இன்று செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் தடுமாற்றம் ஏற்படும். குறிப்பாக இரத்த சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது மேலும் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீர்க்கோர்வை சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். ஒன்றா உங்களுக்கு இடுப்பு பகுதியில் நீர் கோர்த்துக்கிறதுக்கோ அல்லது தலைப்பகுதியில் நீர் கோர்த்துக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் மருத்துவ உதவி தேவைப்படும். இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் சப்தமஸ்தானத்து சனி தான். சனி சூரியன் சேர்க்கை உங்களுடன் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அனாவசியமான மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் ஏற்பட்டு காரிய விரயம் ஏற்படுகின்ற நாள். அதாவது மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பண விரயம், பொருள் விரயம் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் நேர விரயம், காரிய விரயம், தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மனத்தடுமாற்றம், செயல்பாடுகளில் மந்தத்தன்மை, குழப்பம் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல செய்திகள் வருவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதாவது உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபார எதிரிகள் மறைவதற்குண்டான நேரம். அதாவது எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. அவங்களுக்கு இதை விட பெரிய பிரச்சனை உங்கள் கண்காணாத இடத்த விட்டு உங்களை விட்டுட்டு ஓடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு அதனால் ஆதாயம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் உதவி அல்லது அரசாங்க அதிகாரிகளின் உதவியை கொண்டு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் விரையாதிபதி சூரியன் சனியோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 6ஆம் இடத்து சனியின் 3ஆம் பார்வை குருவுக்கு கிடைக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பூரிப்பான செய்திகள் காத்துருக்கு. மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள், சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மனசுக்கு பிடித்தவங்களை சந்திப்பீங்க. மனசுக்கு பிடித்தவங்களோட உங்களுடைய திருமணம் நிச்சயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஆரோக்கிய விஷயம்னா பயப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது. அதனால்
ஏற்கனவே இருந்த ஆரோக்கிய பிரச்சனைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படும். கடைசியில் பார்த்தா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போயிடும், ரிசல்ட்டில் தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். நண்பர்களுடன் குதூகலமாக இருப்பீர்கள். அதுவும் எதிர்பாலின நண்பர்களின் சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு மன நிறைவை தருவது மட்டும் இல்லாமல் என்னமோ காற்றுல பறக்கிற மிதப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. மனசில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம். குழந்தை பாக்கியத்திற்காக வெகு நாட்களாக சங்கடப்பட்டு கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். குழந்தை பாக்கிய பேரு, குழந்தைகளால் மன நிம்மதி, குழந்தைகளால் பெருமைகள், உங்கள் குழந்தைகளை வச்சு உலகமே பாராட்டக்கூடிய வகையில் சில நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய சாதனைகள் செய்வதற்கும் யோகம் இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், கலைத்துறை நண்பர்கள், அறிவு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெருப்பு சார்ந்த வியாபாரம்னா தங்க நகை ஆசாரிகள், இரும்பு வெல்டிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி லேத்து பற்ற வச்சுருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படும். நீங்கள் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இரும்பை உருக்கி ஏதாவது பொருள் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கார் சம்பந்தப்பட்ட பஸ்ஸஸ் போன்ற ஹெவி வெஹிக்கிள்ஸ், அது சம்மந்தப்பட்ட பாடி பில்டிங் தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த பாடி பில்டிங் லாரி பாடி பில்டிங் பண்ணுவாங்களே அந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார செழிப்பு ஏற்படுவதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய டாக்டர்ஸ், மெடிக்கல் பிராக்டிஷனர்ஸ்க்கெல்லாம் இன்று பெரிய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய தொழிலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸில் இருக்கீங்க, டாக்டர், வக்கீல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்த மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் தொழிலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி உயர்வோ அல்லது பெரிய அங்கீகாரமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அங்கீகாரத்தின் மூலமாக உங்களுடைய தரம் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துக்கு சனி பார்வையில குரு. விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக விரயம், உங்களுடைய தந்தைக்காக விரயம், உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக விரயம், செலவு ஏற்படுமேன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செலவு பண்ணுறதுனால மரியாதைகள் கிடைக்கும். இதனால் வரை குடும்பத்தில் மரியாதை இல்லாமல், இல்லை வெளியில் ஒர்க் பண்ணுற இடத்துல மரியாதை இல்லாமல், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் இல்லாமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில சமயம் தேவையில்லாத அபவாத குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வருமானம் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் பேச்சுக்களை தவிர்த்தால் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்பட்டு சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். பூமி தொடர்பான, வீடு தொடர்பான பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கிறீங்க, இடம் வாங்கி விற்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய இடத்த வாங்கி அதை பிளாட் போட்டு விற்கக்கூடிய அந்த ப்ரமோட்டர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நபர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, ஏன் விவசாயி, இவர்கள் அனைவருக்குமே இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தொழில் விருத்தி ஏற்படும். தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆதாரமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடன் அடைக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த மனக்குழப்பம், மன சஞ்சலம்லாம் விலகிறதுக்குண்டான ஒரு யோகமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இன்று வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும். ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு நல்லது தான். ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக இந்த மாதிரி கால்கட்டுக்கள் உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருந்தது. அப்பா அம்மா அக்கா அண்ணன் தம்பி தங்க இவங்க உறவுகள்லாம் உங்களுக்கு தடையை ஏற்படுத்திட்டு இருந்தது. அதனால் இப்போ அந்த சங்கிலிகளை உடைக்க வேண்டிய நேரம். அதை உடைத்து விட்டு வெளியில் வாங்க. ப்ரொஃபஷனல் லைஃப் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் வர ஆரம்பிச்சிடுத்துன்னா எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு நட்புகளினால் அல்லது உறவுகளினால் ஏற்பட்ட சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெருமையான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அங்கீகாரம் அல்லது அரசியல் துறை சார்ந்த அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யாரை நம்பி நீங்கள் செயல்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்திலிருந்து வந்தாலும் சரி இல்லை அரசியல் துறையாக வந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படுறதுக்கோ உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் ஸ்லோவாக இருக்காருங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் அவர் ஸ்லோவாக இருக்கார். வேலை விஷயமாகட்டும், வீட்டு வேலை பண்ணுறதாகட்டும், ஏதோ ஒரு மந்தத்தன்மையாக இருக்கிறதுக்கு 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தான் இது இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதனால் அவருடைய மந்தத்தன்மை, வளர்ச்சியில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் அந்த மரியாதை உங்களுக்கு டைரெக்டாக வராது. மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும் உங்களை பற்றி பேசுவாங்க, ஆனால் உங்ககிட்ட டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. பெரிய மனிதர்கள் அல்லது அரச பதவியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். வியாபார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், அனுகூலமான பலன்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்தல் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கும். திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுக்கு பணலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இதுநாள் வரை எதிரியாக செயல்பட்டவர்களே இன்று அனுகூல பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய நண்பர்கள், இவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் செவ்வாயும் களத்திரஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 3ஆம் இடத்தில் இணைஞ்சிருக்காங்க புதனோடு சேர்ந்து. அதனால் உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு உதவியை செய்வார்கள். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கலை அதிகரிக்கிறதுக்கு, குறிப்பாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நெஞ்செரிச்சல், அந்த சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற, வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருகின்ற யோகமான நாள். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். அதாவது அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், உங்களுக்கெல்லாம் இன்று மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதாரண மரியாதை இல்லை, ராஜ மரியாதை. உங்களுடைய மாணவர்கள் பெருமையை ஏற்படுத்துவார்கள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இதுநாள் வரைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு எதிர்வாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்பாங்க. அதே சமயம் உங்களுடைய ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதுங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை தடுக்கும். அதனால் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக, வேலை ரீதியாக மல்டிபிள் கமிட்மெண்ட்ஸ் காரணமாக அலைச்சல் ஏற்படும். உங்களால் உங்கள் வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, ஆஃபீஸ்க்கும் சப்போர்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு டைம் கிளாஷ் ஆகிடும். இதன் காரணமாக வீட்டில் இருக்கிற தாயாரோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ மன வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, அதாவது உங்களுடைய திறமை வெளி உலகுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். அஃபிஷியலாக யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஆனால் வீட்டில் மனைவி கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று நிதானத்தோடு செயல்படுங்க. அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய தலையாய கடமை.
கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்று அமோகமான வளர்ச்சி இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிறைவு ஏற்படுகின்ற, தனலாபம் அதிகரிக்கின்ற உங்களுடைய தொழில் வளர்ச்சியின் காரணமாக குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, 4ஆம் இடத்துல சந்திரன், வளர்வரை சந்திரன் உங்களுக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம், ஸ்திர சொத்துக்கள் வாங்குவது, தங்க நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல செய்திகள் வரும். குடும்ப வழக்குகள் வெற்றியை தரும். மொத்தத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்று முதல் நல்ல செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவு கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, எக்கச்சக்க செலவு. அதாவது உங்களுடைய குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவு, குழந்தைகளின் திருமண செலவு, வியாபார வளர்ச்சிக்குண்டான செலவு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அரசியல் துறை சம்பந்தப்பட்ட செலவுகள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுதல், இப்படி எல்லாருக்கும் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும், வீட்டில் இருக்கிறவாளுக்கும் கவனிக்கணும், உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யணும், பொது வாழ்க்கையில் இருந்தால் பொது வாழ்க்கைக்கும் செலவு பண்ணணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது செலவு பண்ணலாமா அப்படின்னு பார்ப்பீங்க. ஆனால் கடன் கொடுக்கறத காட்டிலும் உங்கள் பணத்தை வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் நீங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணுவீங்க. இன்று உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிறதுனால உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடம்புல அசதி இருந்தாலும் மனச்சோர்வு இல்லாமல் செயல்பட்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றிகள் ஏற்படுகின்ற, அனுகூலமான பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தங்க நகைகள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய திருமணமா, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுடைய 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணமா, ஏதோ ஒரு விஷயம் நல்லது நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தின் காரணமாக சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுகளை செய்வதற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அதே சமயம் உடன் பணியாற்றுபவர்கள் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களை வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய பார்ட்னர்ஸ்க்கு இன்றைக்கி பணத்தை கொடுத்து செலவு பண்ணுவீங்க. உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவை செய்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தின் மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பில் ஏதாவது சங்கடம் இருக்குது அப்படின்னா அந்த சங்கடத்துக்கு உண்டான தீர்வை பெறுவீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் செலவுகள் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். வாக்குச்சாதுரியம், வார்த்தை பலம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுனால அவர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்தில் 3ஆம் நபர் தலையீடு இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இன்று வாக்குவாதங்கள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால யாருக்கிட்டையும் ரொம்ப பேசாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்திக்கிறது நல்லது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக சமாளிக்கணும். அவங்கக்கிட்ட கத்தியோ அதிகாரம் பண்ணியோ பேசக்கூடாது. அவங்க சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்கு எதிர் பாயிண்ட் வச்சு தான் ஜெயிக்கணுமே தவிர அவங்கள அதிகாரம் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ டுடே. மகர ராசி, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் தன லாபத்தை ஏற்படுத்தி மன நிறைவை தரக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நாட்களாக இருக்கும். 2ஆம் இடத்து சனி சூரியன் சேர்க்கை, சில தேவையற்ற விமர்சனங்களை வைப்பீர்கள். அதனால் உங்களுக்கு விமர்சனம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவு சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, பட் இருந்தாலுமே கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும்.
குறிப்பாக நீங்கள் பெண்ணாக இருக்கீங்க, இல்லை வயசானவராக இருக்கீங்க, ஆணாக இருந்து வயசானவராக இருக்கீங்கன்னா தனிமையில் இருக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அந்த வெற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் இப்போ தான் உங்களுக்கு செகண்ட் ஹனிமூன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. இளம் வயது பிராயத்தினராக இருந்தால் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் இருந்த சங்கடங்கள் குறைய துவங்கும். மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம் இருந்தது, அதுக்கு உண்டான மருத்துவ தீர்வுகள்லாம் கரெக்டாக கிடச்சி உடம்பில் இருக்கிற வியாதி போகிறதுக்கு உண்டான நேரம். நீண்ட நாட்களாக வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வீட்டை விற்கலாமா, இல்லை இந்த வீட்டை மேலே எடுத்து கட்டலாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்ததுன்னா இப்பொழுது மேலே எடுத்து கட்டலாம் அப்படிங்கிற ஒரு செலவை செய்வதற்கு முயற்சி செய்வீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். அதற்கேற்றார் போல் பேங்கிங் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். ஒன்றா அவங்களுடைய மேல் படிப்பு, அல்லது அவங்களுடைய தொழிலுக்குண்டான செலவு, அல்லது அவர்களின் திருமண செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக உங்களுடைய பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அமோகமான வெற்றி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில சமயம் அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவீங்க, ஆக்ரோஷமாக பேசுவீங்க. அதனால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த தடைகளை ஒரு பெரிய மனிதரை கொண்டு, ஒரு செல்வாக்கு மிக்க நபரை கொண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டால் கூட அது சந்தோஷத்தை தரும். நன்மைகள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்ப ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் வளர்பிறை சந்திரன். அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது தன லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால வழக்குகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். அந்த பண வருமானத்தை வச்சு வீட்டு தேவையும் பூர்த்தி பண்ணுவீங்க, உங்களுடைய வழக்கு தேவையும் பூர்த்தி பண்ணுவீங்க. அனாவசியமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைக்கி செலவு எது மூலமாக நடக்கும்னா பூமி தொடர்பான, வழக்கு தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். வீடு மனை மாற்றம் ஏற்படுறதுக்கு செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாகவோ குழந்தைகள் மூலமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த செலவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் சில சமயம் உங்களுடைய நண்பர்களிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் பங்காளி சண்டையில் உங்களுடைய தம்பியே உங்கள் பேரில் கேஸ் போட்டிருந்தாருன்னா அவர் இன்றைக்கி சண்டை போட்டு உங்கள்கிட்டேருந்து பணத்தை வாங்குவார். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா இன்றைக்கி பண விரயமாச்சுன்னா வார்த்தை விரயத்தையும் சேர்த்து பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு இழப்பு. வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தாமல் பண விரயத்தை மட்டும் ஏற்படுத்தினால் வருங்காலத்தில் அது உங்களுக்கு முதலீடாக கருதி மீண்டும் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் கேஸ் போட்டவங்களே உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதற்கு முன்னோட்டம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியான வெற்றி, வளர்ச்சி ஏற்படுதல், உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்தல் போன்ற நல்ல செய்திகள் வரும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நிறையா பேசுகிற மாதிரி இருக்குது. அதனால் சக பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதிகாரமாக பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு எதிராகவே வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் ஏற்படும். நிதானம் தவறினால் செலவுகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மறைமுக சங்கடங்கள் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். கடந்த காலத்தில் பண்ணின தப்புக்கு பிராயசித்தம் தேடக்கூடிய சூழ்நிலை. கடந்த காலத்தில் நீங்கள் யாராவது
ஏமாத்திருக்கீங்க, யாருக்காவது பணம் கொடுக்கல, இல்லை அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கீங்கன்னா அந்த சிக்கலை தீர்த்து வைப்பதற்கோ அந்த பணத்தை கொடுப்பதற்கோ இன்றைக்கி வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும், குடும்பத்தில் பண தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த நிவர்த்தி ஆகிறதுங்கிறதே செலவு பண்ணி தான் நிவர்த்தி ஆகும். பண வருமானத்தின் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாது. தாயாருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி. ராசியில் சந்திரன் லாபஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்காரு. 2ஆம் இடத்துல குரு. இதனால் உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக 6ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்தில் சனியோடு சேர்றதுனால இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட மாசி மாதம் முழுவதும் மார்ச் மாதம் 15 தேதி வரைக்கும் மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அதற்கேற்றாற் போல உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட 8 வருஷமாக 10 வருஷமாக வராத பணம், இனிமேல் அந்த பணம் வராதுன்னு நினச்சிருப்பீங்க, அதை ஏற கட்டியிருப்பீங்க. அந்த பணம் திடீர்னு உங்கள் வீட்டு வாசலில் கதவை தட்டிட்டு கொட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அமோகமான பண வருமானம் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொந்த வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கின்ற யோகமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக பூமி தொடர்பான விஷயமோ இல்லை வாழ்க்கை துணை தொடர்பான விஷயமோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்திலும் தொய்வு இருக்காது. செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பின் நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் அப்பா அம்மா உறவுலையோ இல்லை அப்பா உறவுலையோ ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா அதை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற, தன வரவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் பெருசாக பிரச்சனை இல்லை, ஆனால் சின்ன சின்ன சங்கடங்கள் உடம்புல இருந்துகிட்டே இருக்கேங்கிற கவலை இருக்குது. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் இருக்காங்க. வெகு நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். தொழில் விருத்தி ஏற்படும். தொழில் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக உங்களுக்கு பணம் வராதது, இல்லை 12 வருஷமாக 10 வருஷமாக 8 வருஷமாக நாங்கள் பணம் போட்டோம் சார், எங்களுக்கு பணம் வரல, நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து பணம் வரணும், தரல அவர், இல்லை எங்கள் அண்ணன்ட்ட பணம் கொடுத்தேன், கடன் கொடுத்தேன், திருப்பி கொடுக்கவே இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே கொடுத்த கடன் மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக, பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுக்கு இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மன நிறைவு ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.